கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிஃபோர் வி ஆர் டைவ் இன் டு த மெடிடேஷன் ஆஃப் சாம். ஸோ 2 ராஜாக்கள் 6:17 ஆண்டவர் வந்து இன்னைக்கு காலைல ஒரு விஷயத்த தியானிக்க பார்த்தேன். இப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணினான். வேலைக்காரர் கண்களை திறந்தருளும்படியாய் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கண்களை திறந்தார். அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலையில் நிரம்பி இருக்கிறதை அவன் கண்டான். இங்க எலிசா இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் காட், இஸ் அ ஹோலி ஸ்பிரிட். ஸோ அவர் வந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது, வாக்கு கடங்காத விண்ணப்பங்களோடு நமக்கு ஜெபிக்கும் பொழுது, வேலைக்காரன், ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை, வேதம் வாசிக்கிற நம்முடைய கண்களை தேவன் திறக்கிறார். ஸோ காட் இஸ் குட். ஸோ மார்க் 10:46 படி திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயின் கண்களை இயேசு கிறிஸ்து திறந்தார். ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். பவுலின் கண்களை தேவன் திறந்தார். இன்றும் கூட வேதம் வாசிக்கும் பொழுது நம் கண்களை திறக்கிறவராய், வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களும் ரெவல்யூஷனையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் கண்களை திறக்கிறவருக்கு கர்த்தருக்கு நன்றி. ஸோ இன்று சங்கீதம் 23:1 when I receiving the message 11:30 I said ஓகேண்ணே அப்படின்னா. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் பை த ப்ரிப்பரேஷன். முடிவு பண்ண நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி சொன்னால் தட் இஸ் இன்ஃபர்மேஷன், பட் ஐ ஷுட் பி ஷேர் தட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ், தட் வுட் பி த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத ஆண்டவர் சொன்னார். அப்பாவை பற்றி வாட்ஸ் ஏ ஃபாதர் அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. இதுக்கு வந்து என்னென்னா அவ கூட வால்க் பண்ண அனுபவங்கள் தான் தேவை. சங்கீதம் 23 நம்ம கடந்த வாரம் தியானம் பண்ணதில் 5வது வசனத்தை நான் பேசினேன். இன்றைக்கி ஆவியானவர் வந்து சங்கீதம் 23:1 பற்றி தியானம் பண்ணலாம். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தார் இல்லை, இருப்பார் இல்லை, அவர் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். வாஸ் ஷெப்பர்ட் கிடையாது, வில் பி மை ஷெப்பர்ட் கிடையாது. ஹீ இஸ் மை ஷெப்பர்ட், த லார்ட், த யாவே. ஸோ கர்த்தர் நம்முடைய யாவே, உங்களுடைய நாமத்தை அந்த ஜனங்களுக்கு எவ்வாறு அறிவிப்பேன் என்று மோசே கேட்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, ஐ ஆம் what I am. So நானே. So யாவே அப்படின்றது, Lord is யாவே is my shepherd. So கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். In order to feed me, guide me, protect me, shield me, என்னை போஷிப்பதற்காக, என்னை நடத்துவதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக தேவன் எனக்கு ஷெப்பர்டாக இருக்கிறார். எசேக்கியேல் 34:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய்ப்பன் வந்து கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார்ன்றதுல ரெவலேஷன் நாங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக நட்ஷலாக இன்றைக்கி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கண்டென்ஸ் இன் மெசேஜ். அதை 3 P's அப்படிங்கிறத நம்ம இந்த சங்கீதம் 23:1 பார்க்க போகிறது. 3 P's. 3P. பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் P is purchase, second P provides, and third P is protects. So first P purchases. God purchases, provides, protects. The 3 P's. So shall we say once again? Purchase, provides, protects. The 3 P's ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ ஃபஸ்ட்டு God purchases. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:20 விதமாய் சொல்லுகிறது, கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரம், it is a temple of God, it's a church of God, it is to glorify the name of God, it is to manifest the glory of the God அப்படின்றது. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நம் சரீரம் இருக்கிறது, நம்முடைய ஆவி இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 7:23 விதமாய் சொல்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். ஸோ கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். நாம் யாருக்கு அடிமை? ஸோ வி ஆர் த ஸ்லேவ் ஆஃப் காட். நம் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறோம். நம்ம வந்து பாவத்திற்கு அடிமை இல்லை. தேவன் ஆல்ரெடி ஹி டிஸ்கனெக்டட் இன் த கால்வரி கிராஸ். நம்ம பாவத்திற்கு அடிமை இல்லை. நம்ம யாருக்கு அடிமையா? நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஸோ அப்போ பாவ சுபாவங்கள் மாற்றப்பட்டன. என்னுடைய இச்சையின் ஆசைகளை சிலுவையில் நான் அறைந்து இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அப்படியாக நம்ம வந்து யாருக்கு அடிமைனா கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் P is purchase. ஒரு ஆடை ஒரு விலை கொடுத்து வாங்குற மாதிரி God paid the ransom amount in the Calvary cross. அவர் தன் கல்வாரி சிலுவின் தியாகத்திலே நம்ம கொடுத்து நம்ம அந்த ரத்தத்தை மீட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கிட்டாரு. ஸோ he purchased us. ஒரு ஆட்டின் மெய்ப்பன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அந்த ஆட்டை வாங்குறான். ஃபஸ்ட்டு P is purchase. செகண்ட் P provides. இந்த ஆடு உபவாசம் இருக்காது.
இந்த ஆடு வந்து எப்படா வந்து புல்லு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காது, ஜெபிக்காது. அது என்ன பண்ணும்? கேஷுவல், த லிபர்ட்டி, த ஸ்பிரிட் ஆஃப் லிபர்ட்டி. ஸோ அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ ஆடு, ஸோ த அப்போது யார் வந்து அந்த ஆட்டுக்கு சாப்பாடு போடுவா? யார் வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஷெப்பர்ட் தான் என்ன பண்ணும்? சாப்பாடு. ஹூ brought you here? we ஜீசஸ் brought us here. ஸோ கர்த்தர் நம்ம வந்து விலைக்கிரியம் கொடுத்து வாங்கினால அவர் என்ன ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ அது பிலிப்பியர் 4:19 விதமாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் என் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸோ இந்த வசனம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாசிச்சுட்டு போகிறோம். இதை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த இடத்துல ஷேர் பண்ண ஆவியான தூண்டுறப்படினால நான் ஷேர் பண்ணுறேன். காலவாசல் ஆஃபீஸில் நான் வந்து அட்டன் பண்ணுறேன். அப்போ மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன் நான். அப்போ வந்து நான் அட்டன் பண்ணுறேன் அண்ணன் மீட்டிங். ஒரு 35லேருந்து 40 பேர் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உட்காந்துருக்குறோம். நான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறேன். அண்ணன் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை எடுக்கிறாங்க, உங்கள் மனசில் என்ன ஒரு டிசைர் இருக்குதோ, ஒரு ஜீல் இருக்குதோ, அதை மனசு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த வசனத்தை ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் இழுத்து சொல்ல போகிறீங்க. தேவன் உங்கள் இருதயத்தை காண்கிறார். அண்ணனுக்கு எலஃபென்ட்ஸ் மெமரி, இப்போ பேசுறது கூட அண்ணனுக்கு கண்டிப்பாக அந்த அண்ணனுடைய கிளிச் ஆகும். கண்டிப்பாக அண்ணன் வந்து ஞாபகம் வரும் நான் சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னா சொல்கிறாங்க, வந்து ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் இழுத்து சொல்ல போகிறீங்க. அப்போது உங்கள் மனசுக்கு இந்த ஆசையை நினச்சிக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு. அப்போது நான் ஒன்று நினச்சேன், ஆண்டவரே நான் பிஎஸ்சி தான் ஆஃப்டர் ஆல், ஆனால் இந்த இதுக்கு நான் ஒரு பிஜி போகணும், பிஎட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அனாலிட்டிங் டீச்சிங் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த இது நாட் மை வந்து ஆர்மர், இந்த உடை எனக்கு சூட் ஆகலை. தாவீது வந்து சவுலோட உடை சூட் ஆகிற மாதிரி எனக்கு இது சூட் ஆகலை, எனக்கு தெரியும். கழுத்தில் டை, தோலில் போய் வாயில் போய், அண்ட் இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அஃபெக்டேஷனில் சிரிக்கிறது, ஃப்ரம் இயர் டு இயர் க்ரீன் பண்ணுறது எனக்குலாம் வராதாண்டவர். எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் சிரித்த மாதிரி ஈன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் மை திங். ஸோ ஆத்மார்த்தமாக சிரிக்கிற ஒரு வாழ்க்கையே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு டீச்சிங் தான் ஐ வாண்ட் டு பி. அப்போ எனக்கு ஒரு டிகிரி வேணும். அப்போது நான் அதை நினைக்கிறேன், என் தேவன், அண்ணன் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், யூ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஸ் மச் அஸ் யூ கேன், நீங்கள் எல்லாம் அண்ணன் சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்போ நினச்சேன், ஆண்டவர் டிகிரி வேணும் ஆண்டவர், ஐ வாண்ட் அ டிகிரி, பிகாஸ் இன் மை பெடிகிரி none of them got டிகிரி. என்னுடைய ஐ ஆம் த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் வீட்டில். அப்போது என்ன அப்படின்னா, நான் அப்போ ஆண்டவர் இப்போ எனக்கு நான் திரும்பி பார்க்குறேன், கடந்து வந்து எனக்கு ஆண்டவர் எம்எஸ்சி டிகிரி கொடுத்துருக்கிறாரு, பிஎட் டிகிரி கொடுத்துருக்கிறாரு, எம்ஏ இங்கிலீஷ் டிகிரி கொடுத்துருக்கிறாரு, எம்எஸ்சி சைக்காலஜி கொடுத்துருக்கிறாரு. இந்த டிகிரிலாம் கொடுத்து இப்போ எம்எட் டிகிரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து என் விஷன் போல் நான் என்ன பண்ண போகிறேன்றதும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, நம் தேவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். நான் ஜெபித்த ஒரு விஷயத்தை என் தேவன் தரதில்லை. ஆண்டவரே என் லங்ஸ் நல்லா ப்ரீத் ஆகணும், ஹார்ட் நல்லா பீட் ஆகணும், கிட்னி நல்லா எஸ்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்பதற்கு மேலே தான் நம்ம ஜெபிக்கிற எத்தனை விஷயங்களை வந்து மறந்துருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றும் தேவன் என்ன பண்ணுறது, ஜெபித்ததுனால ஒரு விஷயம் நடக்கலை, ஜெபிக்காட்டினா கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம் தேவன் நம்மளை இதை சந்திச்சுட்டே இருக்கிறார். இந்த விசுவாச அந்த ஆக்ஷன் கிரியை எனக்கு அந்த டிகிரியை கொண்டு வந்தது நம்புகிறேன். ஸோ அப்போ கர்த்தர் என்ன அப்படின்னா, ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக ஐ எம் நாட் பிராகிங், ஐ எம் நாட் போஸ்டிங், நான் தாழ்மையாக சொல்கிறேன். என்னோட ரெசுமே ஒரு இடத்துலையும் ரிஜெக்ட் ஆனதே கிடையாது. பை காட்ஸ் கிரேஸ் வேர் இட் கோஸ் இட் வில் ஷேட்டர் டவுன் அண்ட் ஐ எம் த ஒன் ஹூ யூஸ் டு பி ஹைலைட்டட் தேர். ஸோ கர்த்தர் நல்லவர். அடுத்து வந்து இப்போ அது 2வது பி, காட் ப்ரொவைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது காட் ப்ரொடெக்ட்ஸ். ஸோ நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:11 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யோவான் 10:27. ஸோ நல்ல மெய்ப்பன் யாரு? த லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். ஸோ நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். தன் ஆடுகளுக்காய் ஜீவனை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்தார். ஸோ அடுத்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்குதான். இந்த ஆடு வந்து அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே போகும், அப்படி ஸ்ட்ரெயிட் லைனாலாம் போகாது, அது இஷ்டத்துக்கு போகக்கூடியது. இந்த ஆடு போயிட்டு இருந்தாலும் அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அதுக்கு தேவை. இட் ஹாஸ் டு கிவ் இயர், இட் ஹாஸ் டு ஹீட் த வேர்ட் ஆஃப் காட், இட் ஹாஸ் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதா இருந்தால் மட்டுமே போதும், வேற எதுவுமே அந்த ஆடு பண்ண தேவையில்லை. ஸோ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி குடிக்கிறது, அவர் என் பின் செல்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்த சொல்றாரு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகளை என் கையிலிருந்து எவனும் பறித்துக் கொள்வதில்லை. none of them going to ஜஸ்ட் பிடிச்சி இழுத்துட்டு பிடுங்கிட்டு போக முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஸோ யாருமே அவர் அன்பை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி யோவான் 10:28 சொல்கிறது. கடைசியாக நான் யோசித்தேன், நித்திய ஜீவன். வாட் இஸ் திஸ் நித்திய ஜீவன்? கிரீக்கில் ஆய்னியா ஜாய்,
ஆனியா ஜாய், ஆனியா ஜாய் அப்படின்னு சொல்லி கிரீக்கில் சொல்கிறாங்க. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அப்படின்னு என்னது? அப்போது ஒரு நித்திய ஜீவனா ஆஃப்டர் எர்த், ஆஃப்டர் லைஃப் அப்படின்றதா? அப்படின்னா ஓகே, அது நமக்கு ஆல்ரெடி ரிசர்வ்ட் இட் இஸ் இன் பெஸ்ட் கம்பார்ட்மெண்ட், நமக்கு நல்லா ரிசர்வ் பண்ணியிருக்கு. அதில் வேற ஒன்றும் இல்லை. காட் கிவ்ஸ் அஸ் பெஸ்ட் மேன்ஷன். இங்கே God is going to give eternal life. அதை டெஸ்டிஃபை யோவான் 17:3 இவ்வாறு சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். வாட் இஸ் நித்திய ஜீவன்? எது நமக்கு இட்டர்னல் லைஃபா? நீங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே இங்கே உட்கார்ந்துருக்கோம் பிகாஸ் we accepted Christ. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நம்ம அறிந்திருக்கிறபடியினாலே this is our eternal life. ஸோ எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் நம்ம அறிஞ்சுக்கிறோமோ that is eternal life. ஸோ இதில் நம்ம ஒரு விசுவாசை அறிக்கை நம்ம செய்ய போகிறோம். இந்த விசுவாச அறிக்கை அப்படிங்கிறத பற்றி சொல்ல ஃபெய்த் ஆக்ஷன், ஃபெய்த் இன் ஆக்ஷன். ஃபெய்த் ஆக்ஷன் வர்சஸ் ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாச கிரியைகளில் விசுவாசம். ஸோ there are two things different. ஸோ விசுவாச கிரியை அப்படிங்கிறது நம்ம ஃபெய்த்தில் நம்ம மூவ் பண்ண போகிறோம், ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது பெரிய ஆகுமெண்டட் எஃபெக்டை கொடுக்க போகுது, நம்ம எல்லைகளை விஸ்தாரமாக்க போகுது, எக்ஸ்பான்ஷனை கொடுக்க போகுது, ஸோ ஒரு என்லார்ஜ்மெண்ட்டை கொடுக்க போகுது. அது வேற விஷயம். செயல்களில் விசுவாசம் அப்படிங்கிறது நான் செய்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், நான் டிகிரி பண்ணுறதுனால என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது செயல்களில் விசுவாசம். பட் சாலமன் கேட்ட ஞானத்தையும் கேளாத செல்வத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ ஜனங்களை விசாரிக்கும்படியான ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் என்னோட கிங்டமுக்கு நீ கேட்டதுனால உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விசுவாச ஃபெய்த் ஆக்ஷனை நம்ம இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். So I request you to join and keep your hand on your chest and say this. சொல்லும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டுள்ளேன். இதுவே எனக்கு இப்பூமியிலே நித்திய ஜீவனை தருகிறது. எருசலேமின் வாழ்க்கையை கட்டவிழ்க்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்னை கல்வாரி கிரியத்தின் மூலம் என்னை மீட்டு கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது ஒரு காலும் கெட்டு போவதில்லை. எதுவும் அவர் கையிலிருந்து என்னை பிரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்திலே அறிக்கைகளை பிரகடனம் செய்கிறேன். ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதத்தில் 23 தாவீதோடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரத்தி கொண்டு வரும் சவுல், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனல், சிதறடிக்கப்பட்ட குடும்பம், ராஜ்ய பாரம், இந்த 3 நெருக்கின நிலையில் அவன் எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ சங்கீதம் 23 கடந்த வாரம் 5 பார்த்தோம், 1 பார்த்தோம். இன்னைக்கு 2 குறித்து ஆண்டவர் பேச சொல்லி ஏவப்பட்டதுனால இன்னைக்கு 2வது சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்கிறது. இதை ரீகன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த மெய்ப்பர் அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரையாவையும் துடைப்பார். ஆமேன். ஸோ கர்த்தர் இந்த மேய்ப்பராக இருக்கிறது யாரு அப்படின்னா ஆவியானவர். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறப்போ இந்த ஆடுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆடுகள் ரொம்ப டிமிடான கிரியேச்சர், ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு கிரியேச்சர். அப்போ இந்த ஆடுகளுக்கு சாமானியமாக தூக்கம் அப்படிங்கிறது வராது, ரெஸ்டிங்குள்ளே கடந்து செல்லாது. அப்போ இந்த ஆடுகள் எப்போ தூங்கும் அப்படின்னா 2 கண்டிஷன் அப்போ தூங்கும். ஒன்று, அது மெய்ப்பனை கண்ணில் பார்க்குறப்போ. 2வது, மெய்ப்பனோட கண்காணிப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்டிங்குள்ளே கடந்து செல்லுது. அப்போது இந்த இடத்துல 2 விஷயங்கள் பார்க்குறோம். இதில் ஒன்று, மெய்ப்பனை பார்க்கணும் அந்த ஆடு. இன்னொன்று, மெய்ப்பனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பணும் அந்த ஆடு. அப்போ மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது, ரெஸ்டிங் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். இந்த மெசேஜோடைய 4 ஒரு சாராம்சம், ஒரு சின்ன ஒரு நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா ரெஸ்டிங், 2வது ஈட்டிங், 3rd இஸ் டைஜஸ்டிங், 4th இஸ் ப்ரீடிங். ரெஸ்டிங்,
ரெண்டாவது என்னன்னா இட் இஸ் ஈட்டிங், தேர்ட் டைஜஸ்டிங், ஃபோர்த் ப்ரீடிங். இந்த நாலு விஷயம் தான். ஒன்று இளைப்பாறுதல், இரண்டாவது சாப்பிட்றது, மூணாவது சிரிக்கிறது, நாலாவது உற்பத்தி பண்ணுறது, இனப்பெருக்கம் பண்ணுகிறது. ஸோ இப்போது இந்த ரெஸ்டிங் இருக்கிறப்ப தான் இந்த 4 விஷயமே வரும். அப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒர்க்கஹாலிக் அப்படின்னு. ஆல்கஹாலை விட மோசமானது என்ன அப்படின்னா ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கஹாலிக்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பிடைசிங் இருக்காது, பசி உணர்வு இருக்காது, பசியே தெரியாமல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. கேட்டால் நான் ரொம்ப பிஸின்னு வந்து ஈவன் நான் சொல்கிறேன் மினிஸ்ட்ரி கூட பசியே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் நாட் அ வில் ஆஃப் காட். ஸோ நீங்கள் ஒர்க்கஹாலிக் இருங்க, தேவன் விரும்புறது இல்லை. நீங்கள் சாப்பிடணும், பசிக்கணும். ஏன்னா அன்றைக்கி இழப்பார் அப்படின்னா அந்த ஒர்க்கஹாலிக் அன்சைட்டியில் இருக்கிறப்போ நம்ம அந்த செக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமேட்ஸ் வயபிலிட்டி இழந்து போதான். இன்னைக்கு நிறையா அந்த மலட்டுத்தன்மை இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசன் சொல்கிறாங்க. என்னன்னா இந்த அன்சைட்டி அப்படிங்கிறது இருக்கிறப்போ அவங்களுடைய கேமேட்ஸ் வந்து வயபிளாக இருக்காதான். அப்போ எப்போ இலைப்பாறுதலுக்குள்ளே வரானோ அப்போ தான் அவனுடைய கேமெட்ஸே பவரிங் ஆகுதான். அப்போது வென் யூ வாண்ட் டு பவர் அப் யுவர் கேமெட்ஸ், வென் யூ வாண்ட் டு ஷார்ப்பன் யுவர் வேர்ட்ஸ், அப்போ என்ன தேவை அப்படின்னா இலைப்பாறுதல் தேவை. அப்போ தான் அங்கே அற்புதங்கள் நடக்குது. இதுக்கு நான் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ ஆதியாகமம் அதில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக் த கிங் ஆஃப் சாலேம், ஸோ ஷாலோம் தேவனுடைய சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலமுடைய நிழலாக இருக்கிறான். அவன் சமாதானம், அவன் சமாதானத்தின் நிழல். அவன் வந்து மெல்கிசேதேக் என்ன பண்ணுறான், ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறான். இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 15 சாப்பிட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பிரசித்தமாகிறது. அவன் சொல்றாரு, வெளியில வா. சைல்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து, குழந்தை இல்லாத ஆபிரகாமை பார்த்து தெரியும் அமலேக்கு மேற்கொள்ள போறான், இது லோத்து அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்க போறான், அவனுடைய விஷயங்களை மேற்கொள்ள போறான், குழந்தையும் இல்லை. இந்த விஷயங்கள் கர்த்தருக்கு தெரியும், அவனுடைய வருத்தம் தெரியும். தெரிஞ்ச போதும் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாமை வெளியே வா, லுக் அட் த ஸ்டார்ஸ், நீ நட்சத்திரங்களை பார். இந்த நட்சத்திரங்களால் என்ன முடியுமா? இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அதெல்லாம் என்ன முடியாது. நீ என்ன முடியுமா? முடியாதுல்ல. இது மாதிரி ஒரு சந்ததியை மாற்றுவேன்னு. ஸோ அவனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இஸ்மவேல் பிறகுறான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை வருது. 86 வயசில் குழந்தை கொடுத்துட்டாரு. 90 வயசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுது ஆபிரகாமுக்கு. அடுத்து வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் இன்று முதல் நீ ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ சாராய் கிடையாது, நீ சாரால் ஜாதிகளின் தாய் என்று அழைக்கப்படுவாய்ன்னு கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்த உடனே ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது. அப்போ வந்து சாரால் சிரிக்கிறா. ஆதியாகமம் 21 ஆசீர்வாதம் வெளியில் வருது. ப்ரீடிங் ஆகி லேபரிங் ஆகி வெளியில் அவுட் மேனிஃபெஸ்ட் ஆகுது ஈசாக் அப்படிங்கிற வடிவத்தில். அப்போ ஈசாக்கு வர்றதுக்கு இந்த ப்ரீடிங் அந்த மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஈட்டிங், ரெஸ்டிங், டைஜஸ்டிங் அண்ட் டெலிவரிங், இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்போ கர்த்தர் அப்போ மெய்ப்பராக இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இலைப்பாறுதல், இலைப்பாறுதலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஈட்டிங், அப்புறம் டைஜஸ்டிங், தென் ப்ரீடிங். ஸோ இது வந்து சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு அம்மா வந்து பாம் பிளாஸ்டிங்கில் பாம் போடுற அந்த ஒரு நாட்களில் இருந்த காலகட்டத்தில் நைட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்போது ஷட் டவுன் பண்ணுறப்ப இருட்டாயிரும். அவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் கீழே கவர்மெண்ட் வந்து இங்கே பெட் அலாட் பண்ணியிருக்கோம், வந்து நீங்கள் பதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ படுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. டெய்லி வந்து ஈவினிங் வந்து அவங்க அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறப்போ அந்த வார் நடக்கிறப்போ படுத்துக்குவாங்களாம். திடீர்னு ஒரு அந்த அம்மா ஒரு நாள் வரலையா. கூட இருந்த ஒரு அம்மா நினச்சிதான் ஒருவேளை அந்த அம்மா ஒருவேளை வீட்டில் பாம்பு விழுந்திருக்கலாம், இறந்துருக்கலாம் அப்படின்னு. ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீங்களா, ஏமா பல வரதில்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், நான் வந்து பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்தேன், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்துச்சு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இஸ்ரவேலை காட்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி, அப்போது அவர் தூங்கலைன்னா என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன்னா நான் நிம்மதியாக தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது இது வந்து என்ன அப்படின்னா நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அப்போ நம்ம கர்த்தருடைய மானிட்டரிங் கீழே இருக்கிறோம், சர்வேலன்ஸ் கீழே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம தூங்காமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து கர்த்தருடைய கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறப்போ தூக்கம் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார், நடந்தாலும் பருத்தாலும் அவன் கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போது மேய்ப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கிறப்போ தந்திரக்கார நரிகள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ மெட்டஃபர்.
ஸோ சுற்றி இருக்க மனிதர்களாக இருக்கலாம், இல்லை விழுங்க வகை தேடுகிற கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கலாம், இல்லை தந்திரக்கார ஓநாய்களாக இருக்கலாம். இவைகள் எல்லா மத்தியிலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தருடைய புயம் நம்மை காக்கிறது. ஸோ அப்போது இதெல்லாம் நத்திங் கேன் ஹார்ம் அஸ். இது எதுவுமே நம்ம என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அப்போ நான் வேதத்தில் மிகுதியாக நான் புல்ல போயிட்டு வாசிச்சுட்டு இருக்கிறப்போ எக்ஸோடஸ் 17:15 யாத்திராகம் 17:15 கர்த்தர் தம்மை இவ்விதமாய் வெளிக்காட்டுறாராம். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ற? எகோவா நிசி. எகோவா நிசினா கர்த்தர் நம் ஜெயமானவர். அடுத்து யாத்ராகம் 31:12-13 சொல்லுது என்ன அப்படின்னா எகோவா மெக்காதிஸ், நம்மை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். சங்கீதம் 33:20 சொல்லுது எகோவா மேகன். எகோவா மேகன் அப்படிங்கிறது the Lord is my shield, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 27:1 சொல்லுது எகோவா ஓரி, the Lord is my light, கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். சங்கீதம் 28:7 சொல்லுது எகோவா உசி, the Lord is my strength அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 28:1 சொல்லுது எகோவா ஜூரி, கர்த்தர் என் கண்மலையா இருக்கிறார் அப்படின்னு. இந்த சங்கீதம் 23:1 கர்த்தர் தம்மை எவ்வாறாக கடாசிக்க பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he manifest him as ஜெகோவா ரா. ஜெகோவா ரா, ஜெகோவா ரா அப்படின்னு என்னன்னா கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் ஜெகோவா ரோஹியாய் தம்மை என்ன கடாசிக்க பண்ணுகிறார் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சொல்லணும்னு. இன்னைக்கு மார்னிங் 5 o'clock God encountered me. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஐ எம் born again Christian. 2008 ரட்சிக்கப்பட்டேன். 18 வயசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாகுது. அப்போ நான் கேட்ட 50% செய்தியில் என்ன அப்படின்னா குருத்தொலை ஞாயிறு அன்னைக்கு இயேசுநாதர் கழுதையின் மேல ஒருவர் மேறாத கழுதையின் மேல ஏறி வராரு. அப்போ அந்த கழுதை தான் நம்ம வார்த்தையை கொண்டு செல்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு. இப்போ ஜஸ்டின் அண்ணன் BMW கார்ல போறாங்க, யோவான் அங்க ஓரமா நடந்து வரான். அப்போ அண்ணன் மீட்டிங்க போறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க வரவேற்க காத்துட்டு இருக்கிறப்போ நடந்து போற யோவான ஜஸ்டின் அண்ணன் விட்டுட்டு போயிடுவாரா? நிப்பாட்டி டோர் அடி, நிப்பாட்டுற காரை ஓரமாக்கிங்க அப்படின்னு நிப்பாட்டி தம்பி உள்ள ஏறுறா அப்படின்னு வரும். இது ஏன் இந்த உறவு வந்துச்சு? அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவு. கார்ல ஏறுடா அப்படின்னு. ஏன் இப்போ யோவான் சின்ன பிள்ளை தான் இருக்க, மடியில கூப்பிட்டு உட்கார கூட வச்சுக்கலான்னு, மடியில ஏறி உட்கார்றா அப்படின்னு. அப்போ உட்காந்துட்டு இப்ப கார் எடுக்கிங்க அப்படின்றாரு. கார் எடுத்துட்டு போற இடத்துக்கு போறாங்க. இது யோவான் லிஃப்ட் கேட்டதுனால வந்தது கிடையாது. அவ யோவான் நடந்து போற பார்த்ததுனால அன்பின் என்னது அப்படின்னா கட்டு பிணைப்பு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நடக்கும் தானே, நீ உன் பிள்ளைய பைக்ல போறப்போ ஏத்தி ரைடு கூட போறப்போ என் செல்ல குட்டி, என் ராசாத்தி, என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, வாடா என் செல்லமேன்னு தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறோம். என் ராஜா, நான் பெத்தவன், பேரை காப்பாத்த வந்த பிள்ளை எடுத்து முன்னாடி கூப்பிட்டு உட்கார, ஒரு செல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம்ல. அது மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, நீ கழுதையில முன்னாடி ஓசனான்னு படுற ஜனம் கிடையாது, சைட்ல ஓசனான்னு படுற ஜனம் கிடையாது, பின்னாடி ஃபாலோ பண்ற கிரௌடு கிடையாது, உட்காந்துட்டு வர கழுதை கிடையாது. நவ் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ரைட் வித் மீ. என்னோட சேர்ந்து கூட உட்கார்ந்து இருக்கிறியா? வாட் இஸ் அ கன்ஃபர்மேட்டிவ்? உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்ற நாள்ல கர்த்தர் ஒரே ஒரு விஷயம் தான், அப்பா பிதாவே என்றழைக்கப்படும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிற படியினாலே நமக்கு என்ன பண்றோம்? அப்பா பிள்ளை உறவு. இந்த ஜீன் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ யூ ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க யாருன்னா அவருடைய வாரிசு. யூ ஆர் ஹேர் ஆஃப் ஹிம். யூ ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் டன் ஆன் த கால்வரி கிராஸ். அது கல்வாரி சிலுவைப்பட முடிக்கப்பட்ட வேலைகளுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க. அதுக்கு பாத்திரரா இருக்கிறீங்க, நீங்க பாண்டேஜ் உள்ளதா இருக்கீங்க, நீங்க அது லைனேஜா இருக்கிறீங்க, லீனேஜ் ஆஃப் காட்ஸ் கிங்டம். ஸோ இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. கடைசியாக நம்ம விசுவாச பிரமாணம் நம்ம எடுக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ஆசை அப்படின்னா, நம்ம செய்யறதெல்லாம் வாக்கணும். இந்த தந்திரக்கார உலகத்துல கொஞ்சம் புத்திமானா நடந்துக்கணும், ஞானம் உள்ளவனா நடத்தணும். எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்றப்போ யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ நம்ம வழி எப்போ ப்ராஸ்பர் ஆகுமா? ப்ராஸ்பர் ஆகிறது எப்போ? என் வழி எப்போ வாய்க்குமா? இந்த நியாய பிரமாணம், இந்த வார்த்தை நம் நாக்க விட்டு நீங்க கூடாது. இந்த நீதியின் பிரமாணம், நியாய பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ற இயேசு நாமத்தில் நீதியின் பிரமாணம், கிறிஸ்து என்ற நீதியின் பிரமாணம் என் நாவிலே. இட் இஸ் அ சன் கான்சியஸ். நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற சன் கான்சியஸ் இருக்கிறப்போ சின் கான்சியஸ் என்ன ரூல் ஓவர் பண்ண முடியாது. இது பிள்ளைங்கிற அறிவு கிடையாது, பிள்ளைங்கிற உணர்வின் அடிப்படையில் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ இந்த மேசியா கழுதையின் மேல ஏறி வரவர், அந்த மேசியா நம்மளை ஓசியா நம்மளை என்ன பண்ணல,
எடுத்துக்கல. he gave his blood, he gave his blood. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்கும் பொருளாய் நம்ம எடுத்திருக்கிறாரு. நம்ம அவர் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சுவாசத்தை தான் நம்ம கொடுத்து அந்த ஜீவனை நம்ம கொடுத்துருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, கழுதை கிடையாது நீ வந்து என்னது தம் பிள்ளை, நீ கழுதை கிடையாது. ஏன்னா அதன் வித்தின்படி அது ஜாதியை வந்து என்ன பண்ணும், கொடுக்குமா. ஸோ அப்போ சிங்கத்துக்கு சிங்கம் தான் பிறக்கும், புலிக்கு புலி தான் பிறக்கும், பூனை பிறக்காது. சிங்கத்துக்கு பிறந்தது அசிங்கமாகாது. ஏசப்பா பிள்ளை நம்ம ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஸோ ஒரு வசனத்தை நம்ம அறிக்கையை நம்ம சொல்லி நம்ம அதை வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நம்ம கைகளை லெட்ஸ் வி லிஃப்ட் அப் த ஹேண்ட். அப்பா பிதாவே நீரே என் ஆயன், அப்பா பிதாவே என்றழைக்கப்படும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்த அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். நீரோ எனக்காய் உம் ஜீவனை தந்து தயவு பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். இனி நான் சுமக்க தேவையில்லை. எனக்காக என் பாரங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறேன். நன்றி பலிகளை செலுத்துகிறேன். ஜீவனும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. ஸோ இதில் நல்லா நம்ம பார்த்தோன்னா ரெண்டு வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஒன்று அவர் தேற்றுகிறார், இன்னொன்று அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஸோ இதை 2R அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 2R 2R. அந்த 2R என்னன்னா, ஒன்று ரெஸ்டோரேஷன், ரெஸ்டோரேஷன், இன்னொன்று வந்து ரைச்சியஸ் பாத். ரெஸ்டோரேஷன் அனதர் இஸ் அ ரைச்சியஸ் பாத். ஸோ ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெனோவேஷன், இட் இஸ் அ ரிப்பேரிங், இல்லைன்னா தமிழில் மறுசீர் அமைப்பு. ஸோ மறுசீர் அமைப்பு, சீர்படுத்துகிறது. ஸோ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, ஹீ இஸ் ரெஸ்டோரிங். அவர் சீர் அமைக்கிறார், அவர் மறுசீர் அமைக்கிறார், அவர் நம்மை சீர்படுத்துகிறார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுது. ரெண்டாவது வந்து நீதியின் பாதை. ஸோ நீதியின் பாதையில் அவர் எதுக்காக நடத்துகிறார் அப்படின்னா, அவர் நாமம் மகிமைப்படும்படியாய், அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை நடத்துகிறார். ஸோ நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் மரணம் இல்லை. அவர் எப்படி நடத்துகிறாரா, அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். தட் மீன்ஸ் இட் இஸ் இம்மார்டாலிட்டி. ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, there is a life in the path of righteousness. ஸோ அது என்னன்னா, அங்கே மரணம் இல்லை என்று சொல்லுது. ஸோ எருசலேமின் வாழ்வு. ஸோ அது என்ன சொல், மரணம் இல்லை. ஸோ இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ ரெஸ்டோரேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஸ்டோரேஷன். ஸோ அது எப்படி தேற்றுகிறார், அந்த ரெஸ்டோரேஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட் இஸ் ரெஸ்டோரிங் ஃப்ரம் த ஃபிசிக்கல் டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன். வேத வாசிப்பில் ஒரு தோய்வு இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், ஜெபத்தின் வேலையில் அலாட் பண்ணுறதுல ஒரு தோய்வு இருக்கலாம், ஒரு பின்தங்கள் இருக்கலாம். ஸோ தேவனை தேடுகிறதுல ஒரு பின்தங்கள் இருக்கலாம், ஒரு ஆராதிக்கிறதுல ஒரு வேலை நம்ம கம்மியாக இருந்திருக்கலாம், பழைய விட பழசை பார்க்குறப்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷனை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். நம்மளுடைய ஃபிசிக்கல் ரொம்ப ஃபிட்டாக இருந்திருக்கலாம் இளமை நம்ம காலத்தில், இல்லை ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருந்திருக்கலாம். ஸோ கர்த்தர் அதையும் ரெஸ்டோர் பண்ணி தருகிறார். ஸோ அதை என்ன பண்ணுறார், மறுசீர் அமைத்து தருகிறார் கர்த்தர் நல்லவர். ஸோ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஸோ அப்போ இந்த நீதி எதை குறித்துனா, சிலுவையின் நீதியை குறிக்குது. நீதியின் பாதை, அந்த நீதி நம்ம சரீரத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சுகத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்குறோம், நிறைய அந்த வெயிலின் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உஷ்ணங்களை வந்து நம்ம இப்போ சொல்கிறாங்க சன்பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க.
எஸ்ஸிமான்னு சொல்கிறாங்க, அப்புறமேட்டு செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்கிறாங்க. எத்தனையோ வியாதிகள் சூரியன் மூலயமா நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, ஸோ சங்கீதம் 121:6 சொல்கிறாரு, பகலிலே வெயிலாயினும் இரவிலே பனியாயினும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஸோ வெயில் பகலிலே வெயிலாக இருந்தாலும் சரிதான், நைட்டு பனியாக இருந்தாலும் சரிதான், அது உன்னை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அவர் என்ன பண்ண, ஹி ஷீல்ட் வித் ஹிஸ் பிளட். அவர் நம்மளை லேமினேட் பண்ணியிருக்கிறார். அவர் லேமினேட் பண்ணியிருக்கிறாரா, லேமினேட் பண்ண ஷீட்டில் தண்ணி விழுந்தா அது ஒன்றும் பண்ணாது, என்ன ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளை லேமினேட் பண்ணியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 50 more அப்படின்றத சொல்லி விற்கிறாங்க. சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணல. சூரியனுக்கு கீழே இருந்து எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதா, அவருடைய ரத்தம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால அவர் ஷீல்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, யாத்ராகமம் 13:22, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லைன்னு. அப்போ பகலிலே கர்த்தர் என்ன பண்ணுறார், மேகஸ்தம்பமாக நம்மளை கூட வராராம். இரவிலே அவர் என்ன அக்னி ஸ்தம்பமாக கூட வராராம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரெஸ்டோர் பண்ணுறாரு. எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாரு, 215 ஆண்டுகள் சொல்கிறாங்க அவர் அடிமைத்தனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. 215 வருஷம் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை மோசே விடுவித்து வனாந்திரத்தை நடத்தி வரான். அங்கே ஒரு 215 வருஷம், மொத்தம் 430 வருஷம் அடிமையாக இருந்தவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கானானுக்கு கொண்டு செல்கிறார். ஸோ அவருடைய இருதயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாத்ராகமம் 3:8 பார்த்தோம்னா, கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்க திட்டத்தை நியூ டெஸ்டமென்ட் பிஃபோர் த அரைவல் ஆஃப் கிரைஸ்ட் அப்பயே நம்ம பார்க்கலாம். என்ன கர்த்தர் நம்ம வச்சிருக்க, அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ 215 வருஷத்துல அப்போ எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்க. அந்த அடிமைத்தனத்தை வந்து கர்த்தர் அவனை ரெஸ்டோர் பண்ணுகிறார். இஸ் ரெஸ்டோர் ஃப்ரம் தட். அந்த ரெஸ்டோரேஷன் பவர் அங்கே இருந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வருது, அந்த கைடன்ஸ் வருது, செங்கடல் அவங்களுக்கு முன்பதை பிளக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ரெஸ்டோரேஷன் பவர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இதில் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பார்க்குற அட்மையர் பண்ணுறது 2 மெயின் மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து பண்ண மினிஸ்ட்ரி. ஒன்று வந்து என்னென்னா டீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஸோ கர்த்தர் நல்லவர். டீச்சராக வந்து இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் பாக்கியவான்கள், மருத்துவராக இருக்க எத்தனையோ பேர் பாக்கியவான்கள். ஸோ ஏன் அப்படின்னா, யூ ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அப்போ அவரை சொல்கிறாங்க, அவரை ரபி ரபூனி ஐயரே என்று அழைத்தார்கள். ஸோ ரபி ரப்பே அப்படின்னா என்னது, இட்ஸ் அ டீச்சர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா, அவர் அமர்ந்த தண்ணீரண்டியில் நடத்துகிறார்னு கடைசி வாரத்தில் பார்த்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், நான் அமர்ந்த தண்ணீரண்டியில் மட்டும் கிடையாது, சம்டைம் ஐ வில் ட்ரை டு டேக் யூ டு சைக்ளோன். என்னன்னா சுழல் காற்றில் கூட உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விதைகளை பற்றி பேசுகிறாங்க, 4 விதமான நிலங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த விதைப்பு அறுப்பு பேசியிருக்கப்போ அப்படியே என்ன பண்ணுறாரு, வானம் அப்படியே 4:35 பார்த்தீங்கன்னா, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகுமாறுங்கள் என்றார். ஸோ அக்கறைக்கு போகிறதுல என்ன அவருக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா, இஸ் கோயிங் டு டீச் சம்திங் விச் இஸ் நியூ டு த டிசைபிள். ஏதோ ஒரு புதுசாக விஷயத்தை டீச் பண்ண போகிறாரு. ஸோ படகுல ஏறி போகிறப்போ அப்போ தான் வருது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சுனாமின்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். அப்போது அவங்கெல்லாம் மீனவர்கள் எத்தனையோ விஷயங்களை கடலில் பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த சுனாமி அவங்க பார்த்ததே கிடையாதான். அப்போ அவர் வந்து தலையணையில் படுத்துக்கிறார், பின்னணியில் தலையணையில் படுத்துருக்கிறாரு. நாங்கள் மடிந்து போவது உமக்கு நலமா சித்தமாக இருக்குமா, நீங்கள் எங்கள் என்ன இப்படி நாங்கள் இது பண்ணுறோமே, கஷ்டப்படுறோமே, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்கிறப்போ இயேசு எழுந்து அமைதலாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அது கீழ்ப்படையுது. அப்போது என்ன அப்படின்னா, இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசம் எங்கே, இந்த வார்த்தை நீ சொன்னால் அது அவனுக்கு கீழ்ப்படியுமே. அப்போ அவர் என்ன டீச் பண்ணுறாரு, இப்போ இந்த இடத்துல நம்ம லைட் எங்கே கொண்டு போகணும்னா டிசைபிள் பக்கத்தில் இருக்கணும். இப்போ நம்ம டிசைபிள் யார் இருக்கிறாங்க, நீங்களும் நானும் இருக்கிறோம். ஸோ அப்போ கர்த்தர் நமக்கு என்ன பண்ண சொன்னால், உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு. அப்படியே அவர் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பேய் பிடிச்சவன் என்ன கையில் விலங்குகள் சங்கிலிகளால் அவனை அடக்க முடியல, கட்டுகளை உடச்சிட்டு எரிஞ்சிட்டு வரான், பயங்கர மோசமானவனாக இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறாங்க, உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்குறாரு. லேகியன். அவன் தூரத்தில் இயேசு வருவதை கண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பட்டது. தூரத்திலே இவ்வளோ தூரத்தில் வந்து வராறான். வரப்போ அந்த படகுலேருந்து இறங்கி தூரத்தில் வரதை கண்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், என்னை துன்பப்படுத்துவா நீர் வந்தேன், உன் பேர் என்னன்னு கேட்குறப்போ லேகியன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேவியனுக்கு முன்பதாய் லேகியன் ஆவி நிற்காதுங்க. நீங்கள் லேவினா, ஏன்னா லேவி அப்படின்னா
பிரதான ஆசாரியர். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம் பிரதான ஆசாரியர் லேவியனுக்கு முன்பதாய் அந்த லேகியன் ஸ்பிரிட் முன்னாடி நிற்காது. அதில் சொல்றா நாங்கள் அநேக பேராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ நாங்கள் வந்து அந்த பன்றிக்குள்ள போறதுக்கு எனக்கு விடுங்க, கட்டளிடுங்கன்னா மொத்தம் சொல்றாங்க 200 பன்றிகள் வந்துச்சாங்க. 200 பண்ணி 200 ஸ்பிரிட், த டீமானிக் ஸ்பிரிட் 200 ஸ்பிரிட் வந்து அந்த பன்னிக்குள்ள போய் மேல இருந்து கீழே விழுந்துதாங்க. ஸோ அப்போ அடுத்த திரும்ப அக்கறைக்கு போனவர் திரும்ப இக்கரைக்கு வந்து யவீரி மகள், அப்புறமேட்டு அந்த 18 வருஷமா வியாதியஸ்த இந்த ஸ்திரீயை வந்து சுகப்படுத்துற. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம லைட்டை அவங்களுக்கு கொண்டு போகக்கூடாது, லைட்டை டிசைபிள் பக்கத்தில் கொண்டு போகணும். இதே மாதிரி தான் பேதுரு பண்றான். அவன் நிழல்பட்டு வியாதியஸ்த சுஸ்தம் பண்றாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் ஏன் அந்த அனாயிட்டிங் மேனிஃபெஸ்ட்? ஏன்னா they were with the leader, they were with the master. அவங்க மாஸ்டரோடு இருந்து அவர் பண்றதை பார்க்குற, அவர் டீச் பண்றாரு. நீ சொன்னாலும் ஆகும், என் நாமத்தில் நீ எதை கட்டினாலும் அது உனக்கு கீழ்ப்படியும், என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா he is teaching. So he is leading not only in the still water. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டியில நடத்துற சைக்ளோனி நடத்துவானா something he will teach us. ஸோ நமக்கு என்ன பண்ண, அதை நீ வந்து அமர்த்தணும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. ஸோ அடுத்து சொல்றாங்க, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாதிருக்கும். ஏசாயா 43:2 சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து 2வது ரைச்சஸ் பாத். ரைச்சஸ் பாத் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. ஸோ விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 3:9 சொல்லுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுக்குமான நீதியை உடையவனாய் இருந்து அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து இந்த நம்ம விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியா. ஆபிரகாமுக்கு எது நீதி? அவன் தேவனை நம்பினான், அதான் அவனுக்கு நீதி. ஸோ நம்மளுடைய நீதி என்ன? நம்ம கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தான் நமக்கு நீதி. ஸோ அந்த நீதியை வந்து நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஸோ ரோமர் 8:14 சொல்றது, தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படின்றது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஸோ நம்ம வந்து யார் மூலியம் நடத்தப்படும்? ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அவருடைய நீதி, அவரோட நீதினால் நம்ம நடத்தப்படுறோம். ஸோ 2:6 ஒன்று ரெஸ்டோரேஷன், இன்னொன்று வந்து என்னது? ரைச்சஸ் பாத். ஸோ அவருடைய பாதை, நீதியின் பாதையிலே நம்ம என்ன பண்ணுறார்? அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நம்ம நடத்துகிறார். ஸோ நம்ம விசுவாச அறிக்கையில் ஏறி இருப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கிறேன். பகலிலே வெயிலாயினும் இரவிலே பனியாயினும் அது என்னை சேதப்படுத்தாது. இயேசுவின் பிரசன்னம் என் மேகஸ்தம்பம், அவருடைய அனாதி அன்பு அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறடிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஸோ இன்றைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சு வர நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம் 23. இதை எடுக்கிறப்போ கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, த டேஞ்சர் லைஸ் இன் ஃபெமிலியாரிட்டி. நம்ம பரிச்சயமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாஸ் பண்ணிட்டு வேகமாக மெடிடேட் பண்ணி கடந்து போயிடுவோம். அப்போ அந்த விஷயத்தை நின்று நிதானித்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து ருசித்து நம்ம சாப்பிட்றப்போ அதில் இருக்கக்கூடிய டிவைன் ரெவலேஷன் கிடைக்கும். ஸோ 23 அப்படிங்கிறத கர்த்தர் பேசினதுனாலே நம்ம 1, 2, 3 தனித்தனியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4 சொல்கிறாங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடிலும் என்னை தேற்றும். ஸோ இந்த வசனத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதை பார்க்குறப்போ ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் சொன்னார். இந்த வசனம் வந்து எதை பற்றி பேசுதுன்னா, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறது. இது மனுஷனுடைய ஞானத்தை பேசவில்லையா, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறது. ஆடுகளுக்கு ஞானம் தேவையில்லை, ஆனால் மெய்ப்பனுக்கு ஞானம் தேவை.
இங்கே ஆடுகள் நடத்தப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆடுகளுக்கு உள்ள ஞானம் கிடையாது, இது மெய்ப்பனுக்கு உள்ள ஞானம். ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்த்தருடைய ஞானம் நம்ம நடத்துகிறது. எந்த மனுஷனுடைய ஞானத்தையும் ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிற கர்த்தருடைய ஞானத்தினால் நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள் பேசுறது. ஜான் ஜிலேக் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் பியூபோனிக் பிளேக் 1940s அதிகமாக பரவன காலத்தில் அதை பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வியாதி நிறைய பேரை பட்சித்து போட்டது. அப்போது அந்த வியாதிகளுக்கான கிருமிக்கு பேர் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேத்தோஜனை அந்த சலைவா ஸ்பூட்டம் அந்த சளியிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பேஷண்ட்டோட இதுலேருந்து எடுத்து அவங்க கையில் ஒரு ஸ்வாப் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ அந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியம் கொடுமையான நிறைய பேர் உயிரை பட்சித்து போட்டு இருந்தது. அப்படியே ரப்சர் ஆச்சாம், பர்ஸ்ட் அவுட் ஆச்சாம். இந்த விஷயங்கள் எதுக்காக அவருக்கு வந்தது அப்படின்னா, எப்பொழுதும் என் முன்னே நான் அவரை நிறுத்தியுள்ளேன். ஸோ என்ன தொடுறதுக்கு முன்னாடி அவரை தொடுது, நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஷீல்டு பண்ணப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த டிவைன் ஞானம் அப்படிங்கிறது அந்த வியாதியோட கொடூரம் அப்படிங்கிற ஞானத்தை அவமாக்கி போடுது. உலகத்தோட ஞானத்தை அவமாக்கி போட்டு அதை காமிச்சாரா. அப்போ அந்த ஜான் ஜிலேக் அப்படிங்கிறவர் நண்பர் எல்லாம் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க போல, அவர் ஒருத்தர் கூப்பிட்றாரு, உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை நான் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நான் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றப்போ அந்த எலக்ட்ரோட்ஸை அவங்களுடைய பிரெயினில் அட்டாச் பண்ணி அவருடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப ஜான் ஜிலேக்குடைய பிரெயின் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறப்போ அந்த சயின்டிஸ்ட்டுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் அந்த அட்டாச் பண்ண உடனே அவர் மெடிடேட் பண்ண முதல் சங்கீதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23. இந்த சங்கீதம் 23 அவர் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அறியேன் அப்படின்ற அந்த வசனங்களை அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறப்போ அவருடைய இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் அதாவது டேலண்டட், நாலேஜபிள் பர்சன், இன்டெலிஜென்ட், ஜீனியஸ், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அப்படியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே நிற்கிதான். இந்த இடத்துல அவர் சொல்கிறாங்களா, நீ பெரிய ஞானவான்க அப்படின்னு அவங்க சயின்டிஸ்ட் சொன்னப்போ, இது என்னுடைய ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ளே வந்ததினால அந்த ஜீனியஸ்க்கு மேலே ஒரு கோஷன்ட் உலகத்தில் இல்லை, ஆனால் அதுக்கு மேலே அந்த ஞானம் அவர் நிரப்புனதான். அதான் சங்கீதம் 23, கர்த்தருடைய ஞானத்தினால் நம்ம நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த ஆடுகளுக்கு தேவை, அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரே ஒரு குணாதிசயம் தான் அவர் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது வியாதி சுகமாகிறது ரொம்ப ஈஸியாகுது. ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் என்னது? ரெஸ்டோரேஷன் கட்டமைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிருது. அதை தான் சொல்கிறாங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுது, அவர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிகளுக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள், குணமானீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியும் மாணவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட போர்ட்ரே, நிறைய போர்ட்ரே இருக்குது. அவரோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் 90% மோர் போர்ட்ரே என்ன அப்படின்னா ஆடுகளை கையில் வச்சிருக்கிற போர்ட்ரே, அந்த பிக்சர்ஸ். அந்த ஆடுகள் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம இந்த மெய்ப்பன் அப்படிங்கிறது ஆயன்றது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போட்டு அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் லீடர், எல்லாமே ஒரு ஷெப்பர்ட். கிரேட்டஸ்ட் லீடர்லாம் ஷெப்பர்ட். ஆபிரகாம் ஒரு ஷெப்பர்ட், அவர் பெரிய கிரேட்டஸ்ட் பிப்ளிக்கல் ஹீரோ. ஆபிரகாம் ஜாதிகளின் தந்தை. மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்ட், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து விடுவித்து நடத்தி வந்த ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் லீடர். அடுத்து யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மெய்ப்பன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எகிப்தின் பெரிய அதிகாரியாக மாறுறான். ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். இஸ் அ கிரேட்டஸ்ட் லீடர் தட் வி ஹேவ். ஸோ அவர் நம்ம என்ன பண்ணுறார் அப்படின்னா நடத்தி கொண்டு செல்கிறாராம். இதில் பார்க்குறப்போ அடுத்து நம்ம பார்க்குறப்போ இந்த விஷயம் ஷெப்பர்ட் அப்படிங்கிறது அந்த மெய்ப்பனை பாதுகாக்கிறது ஆடு கிடையாது, அந்த ஆடுகளை பாதுகாப்பது யார் அப்படின்னா அந்த மெய்ப்பன். இது என்ன அப்படின்னா அந்த ஆடுகளுடைய நாலேஜ் கிடையாது, ஆடுகளுடைய ஞானம் கிடையாது, ஆடுகளுடைய பலன் கிடையாது. அது யாருடைய பலன்? மெய்ப்பனுடைய பலனாக இருக்கிறது. ஸோ நான் நடந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் இங்கே அடிக்கோடிட்டு காட்டினார் வாசிக்கிறப்போ. நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் என் சுய சிந்தையில், என் சுய சித்தத்தில், என் புத்தியில் நான் ஒருவேளை நான் நடந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார். 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடுகளை தேடுகிற கர்த்தராய் நம்ம நோக்கி வருகிறார். நம்ம ஒருவேளை நம்ம முயற்சி வீணாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர்
மாறாதவர். ப்ராடிகல் சன், அந்த கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா லூக்கா 15 ஒரு வசனத்தை கர்த்தர் பேசினாரு. அந்த தூரத்தில் வருகிற மகனை பார்த்து தந்தை ஓடி வந்தாராம். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க மன்னிப்பினால் அவர் ஓடி வந்தாராம். அதை லவ் அவுட்ரன்ஸ் அப்படின்றாங்க. அப்படியே ஓடி வந்து அணைக்கிறாராம். ஏன் அவர் ஓடி வந்தாருன்றத சொல்றாங்க. யூத கலாச்சாரத்தை ஒரு பழக்கம் இருக்காங்க. யாராவது ஒரு பையன் சொத்தை வித்து தவறான வழியில் இழந்து போனாலோ, இல்லை வேற ஒரு ஜூவிஷ் கல்ச்சர்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு மனம் முடிச்சு வேற பெண்ணோட போயிருந்தாலோ, அவங்க ரிட்டர்ன் வரப்போ அவங்க முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா ஒரு பாத்திரத்தை உடைப்பாங்களாம். அது பேரு கெசஸா அப்படி சொல்றாங்க. பாத்திரத்தை உடைச்சு இந்த பாத்திரத்தை ஒரு நாள் ஒன்று சேர்க்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் என் மனசையும் எங்களுடைய உறவையும் உடைச்சிட்டு போயிட்ட, ஒழுங்கா வெளியேறு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி எவனாவது பாத்திரத்தை தேடி உடைச்சிருவானோ அப்படின்றதுக்கு, ஒருவேளை அவன் சகோதரன் பார்த்திருந்தா உடைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை கூட இருந்த பார்த்திருந்தா உடைச்சிருந்திருக்கலாம். உடைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்து என்ன பண்றான் அப்படின்னா கட்டி அணைத்து தம் ரத்தத்தினாலே கவர் பண்ணி ஆடைகளை அணிவித்து அதிகாரங்களை கொடுத்து மோதிரத்தை அறிவித்து பாதரட்சைகளை கொடுத்து, இனி நீ எனக்கு வந்து என்ன அப்படின்னா கவரேஜ்களை வந்திருக்கேன், அந்த பாதரட்சைகளை அணிவித்து, அடுத்து ரொம்ப முக்கியமானது கொளுத்த கன்றுகளை அடித்து. ஸோ தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் உண்டு அப்படின்றது. ஸோ நமக்கு வி ஹாவ் டு தேங்க் அவர் அப்பாசில், நம்மளுடைய அண்ணன் சகோதரர் ஜஸ்டினை நம்ம வந்து கிடைச்சதுக்கு பெரிய நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் ரீசன் அப்படின்னா, நமக்கு ஆவிக்குரிய உணவுகளை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் சரீரத்திற்கு உணவை டெய்லி ஒவ்வொரு சண்டே ஆர்கனைஸ் பண்ணி போஷித்து நடத்துகிற என்ன அப்படின்னா மெய்ப்பனின் ஆவி அவர் அண்ணன்கிட்ட இருக்குது. ஸோ அதனால வி ஆர் த ஷெப்பர்ட். ஸோ நமக்கு மேலே என்னன்னா பிரதான ஷெப்பர்ட், த சீஃப் ஷெப்பர்ட் அப்படிங்கிற யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஃபீடிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ சைன் ஆஃப் த லீடர். ஏன் அது ஃபீடிங் சைன் அப்படின்னா, பேதுரு வந்து கேட்குறாரு, பேதுரு என் மேல் அன்பா இருக்கிறியான்னு கேட்குறாரு. அன்பு அப்படின்றது கேட்டோன்னே ஆமாண்டவர் எப்படி சொல்றப்போ, என் ஆடுகளை நீ போஷி நடத்து மேய்த்துக்கொள் அப்படின்றாரு. 3 தடவை இந்த வார்த்தை கேட்கிறப்போ என் மேல அன்பு, எங்க தேவனுடைய அன்பு ஒருத்தனுக்கு இருக்குதோ அங்க ஃபீடிங் அப்படிங்கிறது வரும். அது ஃபீடிங்கிறது பிசிக்கல் ஃபீடிங், மென்டல் ஃபீடிங், ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங், எல்லா ஃபீடிங்லையும் வரும். ஸோ கர்த்தர் நல்லவர். இதுல ராட், ஸோ இதுல சொல்றாங்க ராட் அப்படி அவர் கோல் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷனை குறிக்குதான். இது வந்து கர்ஜிக்கிற சிங்கத்திலிருந்து பாதுகாக்குது, கரடிட்ட இருந்து பாதுகாக்குது, ஓநாய்கள்ட்ட இருந்து பாதுகாக்குது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வந்து சதி திட்டங்களை நம்ம பாதுகாக்கிற வந்து என்ன அப்படின்னா விஷயங்களா அந்த கோல் இருக்குது. தடில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தடில் எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ்ட் எண்டா இருக்குமா. கீழே விழப்பட்ட ஆடை அந்த கர்வ்ட் எண்டு வளையப்பட்டு ஒரு இருக்குல்ல, அதை வச்சு ஆடுகளை தூக்குவானா மெய்ப்பன். அதை தூக்குறது யார் அப்படின்னா த கம்ஃபர்டர் ஹோலி ஸ்பிரிட். நம்ம தேற்றல்வாள் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் அதை வச்சு அப்படியே நம்ம லிஃப்ட் அப் பண்றாராம், அதை வச்சு நம்மளை தூக்கி எடுக்கிறாராம். ஸோ அப்போ அவர் தடி அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன், அவருடைய கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அவர் என்ன சொல்றது, மீட் எடுக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது லெஃப்ட் அப், அது ஹோலி ஸ்பிரிட்டோட அடையாளமா இருக்கு. ஸோ இருட்டில் ஒரே ஒரு கடைசியா, அன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு தடவை படுத்துருக்கிறப்போ கரண்ட் போயிடுச்சு. உடனே ஒரு பயம் நமக்குள்ள எப்பயுமே வரும், எனக்கு வரும் இருட்டை பார்த்தா. டக்குன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டை மொபைலை தேடி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ கர்த்தர் சொன்னார், ஏன் இருட்டை பார்த்தா பயப்படுற? இல்லை, இருட்டு அது சின்ன வயசுலேருந்து ஒரு வந்துருச்சு ஒரு பயம். அப்படி கிடையாது, வெளிச்சத்தின் தேவன் மட்டும் நான் கிடையாது, இருளில் இருக்கிறதுன்னு நான் தான், இருட்டும் நான் தான், வெளிச்சமும் நான் தான். ஏன்னா இருட்டை ரொம்ப பிடிச்சதுனால தான் அதை ஆளுகை செய்ய சந்திரனை வச்சேன், வெளிச்சம் ரொம்ப பிடிச்சதுனா ஆளுகை செய்ய நான் சூரியனை வச்சேன். ஸோ இருளில் என்ன ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தால் இருளையும் நான் தான் இருக்கிறேன். கருவறையில் இருள் தான் இருக்கும், அங்கே லைட்டு போட்டு ஃபோக்கஸ் இல்லை, ஆனால் அந்த இடத்துல உன் அவயவங்களை நான் உருவாக்கின தேவன் என்று கர்த்தர் பேசினேன். அடுத்து கர்ப்பகிரகம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் இருட்டாக தான் இருக்கும், அந்த இடத்துல நான் இறங்கி இருக்கிறேன். இருட்டு மட்டும் வெளிச்சம் மட்டும் நான் கிடையாது, நான் இருளும் நான் அப்படின்னு கர்த்தர் பேசணுன்னே அப்படியே இந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்தோடனே மொபைல் இருக்க லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு துதிக்க ஆரம்பிச்சேன், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். ஸோ ஷேடோ ஆஃப் டெத், மரண இருளில் பள்ளத்தாக்கு. ஒரு நாய் வந்து ஷேடோ, நிழல். ஒரு நாய் நம்மளை கடிக்க முடியாது, நிழல் இருக்கக்கூடிய கத்தி நம்மளை குத்த முடியாது, அது நிழல். ஆனா கர்த்தர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவிலை வெற்றி சிறந்தபடினால் அது ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, பவர்லெஸ் ஒரு பர்சன். அது பவர்லெஸ் ஆகல, அதுக்கு பவரே கிடையாது. ஏன்னா அது ஷேடோ, தட் இஸ் அ ஷேடோ. அந்த ஷேடோ ஆஃப் டெத் நடந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஸோ மரணத்தை வென்றவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். இந்த விசுவாச அறிக்கையை நான் சொல்கிறப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்கிறப்போ கர்த்தர் சொன்னார், அவர்கள் என் செவி கேட்கும்படி சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு நிறைவேற்றுவேன்னு நெகட்டிவாக பேசின வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின வார்த்தையை நெகட்டிவாக பேசின வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தால் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த விசுவாச அறிக்கை ஏறெடுக்க போகிறோம். ஸோ வாயை திறந்து நம்ம இந்த விசுவாச அறிக்கை நம்பி நம்ம சொல்ல போகிறோம்.
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவர் என் ஆத்துமாவின் மெய்ப்பராய் என் கண்காணியுமாய் இருக்கிறார். என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய சுய புத்தியினால் அல்ல, என்னுடைய மனோதத்துவ யுக்தியினால் அல்ல, என்னுடைய சக்தியினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன். கிறிஸ்துவே என் ஞானமாய் இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணத்தை வென்றவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நீட்டப்பட்ட புயம், அவருடைய ஆவியும் என்னை தேற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 23:5 சங்கீதம். ஸோ அதில் என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ இந்த வசனத்தை ஆவியானவர் தியானிக்க வச்சார். டீப் ரூட்டடாக திரும்ப திரும்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, டேவிட் அப்படிங்கிறவர் ஷெப்பர்ட் பாய். ஒரு ஷெப்பர்ட் பாய் அப்படிங்கிற அந்த டேவிடு தன்னை ஆடுகள் எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கிறத அந்த இதை அவன் புல்லுள்ள இடங்களை மேய்த்து. ஸோ அப்போ கடவுளை தன் ஆயனா அவன் நினைச்சு தான் எப்படி தன் ஆடுகளுக்கு இருக்கிறதோ அது மாதிரி கடவுள் என்னட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேச ஆரம்பிக்கிறான். அது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 5வது வசனத்துல சத்துருக்கள் முன்பதான் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, வாட் இட்ஸ் டெல்லிங், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த பூச்சிகள் ஃப்ளைஸ், அதனால அந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனையா. என்ன அப்படின்னா, அது பேஞ்சிட்டு இருக்கிறப்போ அது மூஞ்சில மொய்க்குமா, அதனால இட் கேனாட் ரெசிஸ்ட், அதை தட்டி விட முடியாது. அதுக்கப்புறம் அது சில இது மூக்குக்குள்ளே போய் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்செக்ட் போய் முட்டையை லே பண்ணுமா. அந்த முட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஹேட்ச் அவுட் ஆகி லார்வாவாக வெளியில் அதுக்கு ட்ரபிள் கொடுக்குமா. அது போய் டேஷ் இட் சைடு, அது பாறைகளை போய் என்ன பண்ணும் அப்படின்னா தலை மண்டையை முட்டுமா. இதை பார்த்த தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்படி இதுக்கு நம்ம பண்ணலாம், விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ரிப்பலண்ட், இன்செக்ட் ரிப்பலண்ட் பார்க்குறப்போ ஆயில். சரி, இந்த ஆயில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை பூசுகிறப்போ அந்த அந்த ஷிப்க்கு என்ன பண்ணால் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதான். ஸோ இந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன, அந்த ஆயில் அப்படிங்கிறத பற்றி என்ன. ஏன்னா அண்ணனோட பிள்ளைங்க எண்ணெயை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டோம் நம்ம. ஸோ என்ன அப்படின்னாலே இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அப்போ அனாயிட்டிங். அடுத்து இதில் ஃப்ளைஸ் அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறப்போ ஆண்டவர் சொன்னார், ஆரோஸ், அம்பு, அக்னி அஸ்திரம் எதை குறிக்குது, பிசாசு. ஸோ இந்த அக்னி அஸ்திரம் வரப்போ எப்படி நம்ம வெயிட்டி வருது, அப்போ வி டக் இட், அப்படி போயிட்டு அப்படி நம்ம எஸ்கேப் ஆகுமா, கிடையாது. இது ரெயின் ஆஃப் ஆரோஸ். அது அப்படியே மலைகள் மாதிரி வரக்கூடிய அக்னி அஸ்திரங்களுக்கு எப்படி இருப்போம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களா நினைப்போம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிசாசோட ப்ராடக்ட். இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் வேணும்னு சொல்லி நான் பைபிளில் நிறைய இடத்துல தேடுறப்போ, இப்போ யாத்ராமத்துலேருந்து பிரதர் இன்னைக்கு வாசிச்சாங்க தியானம், அதில் ஆண்டவர் அகைன் ஹி ரீகன்ஃபார்ம் த மெசேஜ். என்ன அப்படின்னா, யாத்ராமம் 10:13 கர்த்தர் என்ன அப்படின்னா கீழ்காற்றை வீச பண்ணினார். காற்று இட் இஸ் a symbol of Holy Spirit. ஸோ அப்போ காற்றை வீச பண்ணினார். அந்த லோக்கஸ்ட், அந்த வெட்டுக்கிளிகளை அப்படி அடித்து கொண்டு போனதான் அப்படியே. அப்போ ஆண்டவர் அகைன் ஹி இஸ் ரீகன்ஃபர்மிங் த வேர்ட். இங்கே உட்காந்துருக்கிறப்போ ஸோ அப்போ எஸ், இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் பியூர்லி இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் அ ரிஃபைன்டு வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதில் அந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது பிசாசை குறிக்குதான். ஸோ சாட்டனிக் ஆக்ஷன், டிமோனிக் ஆக்ஷனை குறிக்கிறது இது அப்படின்னா அந்த ஃப்ளைஸ். இந்த ஃப்ளைஸில் போய் முட்டை போடுது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா சீட்லிங். இட் இஸ் இம்ப்ரெக்னேட்டட், இட் இஸ் இன்சினியூட்டட் அப்படின்னா தன்னுடைய லார்வா, அது எக் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இம்ப்ரெக்னேட் பண்ணுது. ஸோ அப்போது இம்ப்ரெக்னேட் பண்ணால் அதுக்குள்ளே அந்த வெளியில் வருது. ஓகே, அப்போது இதில் இருந்து என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ சில விஷயங்கள் என்ன அப்படின்னா உலக பிரேம கவலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு அன்வான்ட் திங்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகி அது ஃபியராக மாறி அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டெவலை என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. அப்போ கன்வெர்ட் ஆகிறப்போ அதை நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஆகி அதுக்குள்ளே அப்படியே போயிடுவோம். அப்போ எப்படி நம்ம அதுலேருந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, கிருபையின் பிரமாணங்களில் புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்க்குறப்போ யோசிக்கிறப்போ ஆண்டவர் சொன்னார், பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ஸோ கிறிஸ்து இயேசு சிந்தை அப்படின்னா நமக்கும் கர்த்தரின் சிந்தைன்ற மாதிரி நம்ம சிந்தைகள் என்ன அப்படின்னா கிறிஸ்து இயேசுடைய சிந்தையாக இருக்க கடவுள் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா எப்படி காடோடைய சிந்தையை மாறுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அகைன் இயேசுநாதரே சொன்ன ஒரு விஷயம் மத்தேயு 5:14
நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ நம்ம ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல பாக்குறப்போ, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்களே இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவாய் இருக்கிறீர்களாம். அந்த மொழிபெயர்ப்பு. அப்ப வெளிச்சம்னா கிறிஸ்து. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற நான் யார் அப்படின்னா, இமேஜ் ஆஃப் காட் இருக்கிற நான் யார் அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளையா. அப்ப நான் என்னன்னா கிறிஸ்துவா இருக்கிறேன். வாட் எவர் த கிரைஸ்ட் பெர்ஃபார்ம்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிக்னஸ் பீப்புள், த டிமோனிக் பொசஸ்ட் பீப்புள், அங்க போய் இயேசு கிறிஸ்து நிற்கிறப்ப என்ன வந்து ஒரு அற்புதங்கள் அடையாளம் நடந்ததோ, நான் போய் நின்னாலும் நம்ம போய் நின்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவரே வாயில சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்களை வந்து எடுத்தேன். அப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மத்தேயு 15:13 சொல்லுது விதமாய், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஸோ எப்படி இந்த நாற்று இது எப்படி இது உள்ள வருது, எப்படி பிடுங்கப்படும் அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது ஃபியூச்சர் டென்சஸ். பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்ல, பிடுங்கிட்டுன்னு சொல்லலை, பிடுங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலை, பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆஃப்டர் குரூசிஃபிகேஷன் சம்திங் ஹேப்பன். ஸோ அது என்ன நடந்திருக்கு? ஸோ அப்போ இது வந்து நான் என்ன அப்படின்னா அந்த யோசிக்கிறப்போ, இந்த இன்செக்ட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவரே லிட்ரல் எக்ஸாம்பிள், ஃபிகரேட்டிவ் எக்ஸாம்பிள், ரெண்டு விஷயம் நீங்க சொல்லணும். லிட்ரல் எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு அஸ் பயாலஜி டீச்சர் நான் பார்க்குறப்போ இன்னைக்கு நான் வரப்போ யோசிச்சிருந்தேன். இன்செக்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார். இப்போ ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் மலேரியா. அடுத்து பிளெபட்டோமஸ் ஸ்டாண்ட் ஃப்ளை காலா அசார் அப்படிங்கிற டிசீஸ். அதை வந்து என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. காலா அசார் லீஷ்மேன் டோனோவானிக்கு அப்படின்ற ஒரு கிருமிக்கு வெக்டரா இருக்கு. எஸ்னியா பெஸ்டிஸ்னு ஒரு கிருமி பிளேக் வியாதியை காஸ் பண்ணுது. அதுக்கு வெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ரேட் ஃப்ளீ அப்படின்னு சொல்றாங்க. அந்த வந்து அது ஃப்ளைஸ், அதுவும் வெக்டர். அடுத்து வந்து எய்டஸ் ஏஜிப்டி அப்படிங்கிறது, இட் இஸ் அ வெக்டர், அதுவும் மஸ்கிட்டோ வெக்டர் ஃபார் வந்து டிசீஸ் ஆஃப் திஸ் சிக்கன்குனியா, டெங்கு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது. எல்லோ வெலி ஃபீவர், ரிஃப்ட் வெலி ஃபீவர், எக்கச்சக்கமாக பார்க்குறப்ப ஃபிலேரியாஸ் யானைக்கால் வியாதி. ஸோ அதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெடட் பை த மஸ்கிட்டோ. அப்போ இன்செக்ட் இட் இஸ் லிட்ரலி ஸ்ப்ரெட்டிங் த டிசீஸ் அண்ட் இட் லிட்ரலி என்ன அப்படின்னா வந்து வியாதியை பரப்பக்கூடியது. ஸோ அப்படிங்கிறத உணர்ந்தது. அப்புறம் வாட் இஸ் அ ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுலேருந்து ஆண்டவர் சொல்ல வர்றதுன்னா, இந்த வெட்டிக்கிளியில் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கேஸ்ட் அவே. அது எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அகைன் நான் அதுக்குள்ளே டீப் ரூட்டட் ஆகி நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறப்போ, எனக்கு ஒரு கன்ஃபர்மேட்டிவ் வேர்ஸ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நான் கேட்டேன். அப்போது வந்து சொல்கிறாரு, எப்படி இந்த சீடு உள்ளே வருது, த்ரூ பை த சோஷியல் மீடியா. இன்னைக்கு நெட்டிக்வெட்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன், நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அண்ணன் கற்றுக் கொடுத்த விஷயம். ஒரு ஃபேஸ்புக்கோ வாட் எவர் இட் இஸ் ரீல்ஸோ என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கண்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேலி அடைக்கிறோம். என்ன கேட்கணும் அப்படிங்கிறது, காதுகளை ரத்தம் பூசப்பட்ட காதுகள், விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயம் அப்படின்னு நான் நிறைய லெசன் எடுத்துருக்கேன். அப்போது ஐ ஹாவ் நெட்டிக்வெட்ஸ். நான் நெட்டில் என்ன பார்க்கணும் பார்க்கக்கூடாது. இப்போது இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் எங்கள் வீட்டில் நான் எடுத்த ஒரு பெரிய முடிவு, நியூஸ் கேட்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடாது. ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு வந்து என்னது கன்வின்ஸ் த நெகட்டிவிட்டி, அதை தே ட்ரைங் டு பெனிட்ரேட் நெகட்டிவிட்டி. அப்போது நான் அதை ரெசிஸ்ட் பண்ணேன். அப்புறம் சில காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு தெரியுமா, நீ டீச்சராக இருக்க, யூ ஷுட் பி அப்டேட்டட். ஏன்னா சொல்லுமா ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுமான்னு கேட்டுட்டு இருப்பேன். இந்த மாதிரி உனக்கு தெரியுமா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து சாப்ட் ஆஃப் இன்டு பீசஸ் குக்கரில் வேக வச்சாங்க. என்னம்மா சொல்கிற, மட்டன் வாங்கி கொடுத்தாலே வேக வைக்க கொடுக்க மாட்டாங்க, சரியா? இது என்னம்மா மட்டனை இன்னும் வேக வைக்கிற மாதிரி என்னமோ அப்படி. சரி, இன்னொன்று தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஸ்லோ பாய்சன் கொடுத்து, சரிம்மா இதனால் என்ன சொல்ல வரம்மா, இயேசு நாமத்தில் எங்கள் அம்மாட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபியர் மாங்கரிங் ஸ்பிரிட் வெளியில் போட்டு ஆண்டவரே இதை வந்து வெளியில் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம காதில் ரொம்ப முக்கியமாக கேட்குற விஷயத்தில் நியூஸ் பேப்பர் நோ சொல்லிட்டேன், இதெல்லாம் விஷயம்லாம் நோ சொன்னாலும், அண்ட் த்ரூ பை த பீப்புள் ஆல்சோ டிவில்ஸ் ட்ரைங் டு இன்ஸ்டில் த ஃபியர் இன் டு அஸ். அப்புறம் சைல்டு அபியூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் அம்மா சொல்கிறப்ப, நம்ம தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை பேசாதன்ட்டு. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது வந்து என்னுடைய விஷயம் கிடையாது, இது எனக்கு என்ன சார்ந்த விஷயம் கிடையாது. ஏன்னா எப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே போய் இறங்குறாரோ அந்த இடத்துல அந்த ஆறா என்ன பண்ணும் அப்படின்னா, பிசாசு பிடிச்சவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வரப்போ கிலோமீட்டரில் விலகி ஓடிச்சான். இட் ரிப்பல்டு, அப்படியே அதை ஓடிச்சான் பிசாசுகள். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இன்று நமக்குள்ளே இருக்கிறப்போ, அவர் வித்தா நம்ம இருக்கிறப்போ, அதே அற்புதங்கள் அடையாளங்களும் இன்னைக்கு நமக்கும் நடக்கும். அதை இன்னொரு தடவை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். மல்கியா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேற்று நான் என்ன பண்ணுறேன், இதை தேடுறேன், மொபைலில் காணோம். என்ன நேரம் மொபைலில் மல்கியாவை காணாமே, கண்ணு மல்கி போச்சா சொல்லி திரும்ப தேடுறேன், மல்கியாவை காணோம். இதெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டே டவுட் ஆயிடுச்சு. இல்லை இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் நல்லா தெரிஞ்ச வசனமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நெட்டை ஆஃப் பண்ணினார். நெட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே அது பாப்அப் மெசேஜ் போய் மல்கியாவை அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு. பாப்அப் மெசேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மல்கியா வெளியில் வருது. அப்போ மல்கியால 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நான் பார்த்தேன். எப்பயுமே தசமபாகத்தை விதைக்கிறப்போ அது ப்ராஸ்பெரிட்டியை மட்டும் வராது, தானே சொல்ல வேரியஸ் ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லுவார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசதம் 3:11 மல்கியால, பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியுள்ள திராட்சை கொடி
பலனில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஐ ரிபியூக் த டிவோரர் ஆஃப் யுவர் லேண்ட். ஐ ரிபியூக் த டிவோரர் ஆஃப் யுவர் லேண்ட். இந்த லேண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஐ ரிபியூக் த டிவோரர். இட் மே பி பிம்பிள்ஸ், இன்னைக்கு கூட சொன்னாங்க, பிம்பிள்ஸாக கூட இருக்கலாம். இட் மே பி ஹேர் ஃபால், இட் மே பி டேண்ட்ரஃப், இல்லை எதுனாலும் உங்கள் ஏஜிங்காக கூட இருக்கலாம். ஸோ அது எதுனாலும் இருக்கலாம். இந்த நிலத்திற்கு சேதம் உண்டாக்கும் பட்சிகளை நோக்கி அவர் அதட்டுவார். கர்த்தர் அதட்டுகிறார். வேலை பார்க்குற ஸ்தலங்களில் இருக்கலாம். வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நமக்கு புல்லிங் டவுன், அப்பப்போ எங்கேயாவது இருக்குவாங்களா ஒரு புல்லுருவிகள், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த டிவோரர்ஸாக இருக்கலாம், அந்த பட்சிகளாக இருக்கலாம். கர்த்தர் அவைகளை நோக்கி, இல்லை நம்ம கிரிட்டிக்ஸாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம், ஏன் நமக்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ அவைகளை நோக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதட்டுகிறார். நண்பர் சொல்றாங்க, மிதுன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஃபியர் அப்படின்ற இந்த வார்த்தையை நண்பர் சொல்றப்ப நான் சொல்வேன் 1 தீமோத்தேயு அந்த அதிகாரத்தில் கூடிய வசனத்தை நான் சொல்வேன் 1:7 நெஞ்சில கைவை அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 3 டைம்ஸ் கன்ஃபஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபியருக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தை. மோசே கோலை நீட்டினான், வார்த்தையை நீட்டுறான். அப்போ கர்த்தருடைய கீழ்காற்று வீசுது, ஹோலி ஸ்பிரிட் வராரு, அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே ஸ்வைப், கம்ப்ளீட் ஸ்வைப் ஆஃப் த ஸ்வாம் ஆஃப் லோகஸ்ட். அந்த ஸ்வாம் ஆஃப் லோகஸ்ட் அப்படியே ஸ்வைப் அவுட் ஆகுதான். ஸோ அப்போ இது மாதிரி நமக்குள்ள இருக்க வார்த்தைகளை எழுக்கிறப்போ வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமா என்ன பண்றாரு ஆண்டவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறாராம். ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கும் இந்த தசமபாகம் கொடுக்கிறவங்களுக்காக வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுல மல்கியா 3 இதுல வந்தது. அப்போ அதுல தசமபாகம் அப்படிங்கிறதுடைய இந்த பிளெஸிங்ஸ் அதை வந்து பார்க்குறப்போ கடவுள் வந்து யாருக்கு விதையை கொடுக்குறாரு? பாட்டு பாடுறவனுக்கா, டீச்சருக்கா, இல்லை டாக்டருக்கா? கிடையாது. He giving the seeds for the sower. யாரு விதைக்கிறானோ அவனுக்கு தான் சீடை கொடுக்குறாராம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவன் கொடுக்குறாராம். ஸோ அப்போ விதைக்கின்ற எண்ணம் அப்படிங்கிறது இட் இஸ் மேனிஃபெஸ்டட் இன்டு வேரியஸ் ஃபார்ம். பல விதங்களில் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அதை நான் ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் இந்த இதில். ஸோ இதில் என்ன நட்ஷல் அப்படின்னா, இப்போ கூட ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் மாதிரி இது ஒரு ஃபெய்த் ஆக்ஷனாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். இது நம்ம லைஃப்பில் எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் டைப்பிங் இன் மை மெசேஜ். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து we are going to என்ன சொல்கிறது, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் லெவல். இன்க்ரீஸ் போடு கிடையாது, இது வந்து நம்ம வாயின் வார்த்தையின்படி ஆக கிடவுதுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த வாயின் வார்த்தையின்படி இப்போ ஆக போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு மெசேஜாக ஒரு ஃபெய்த் ஆக்ஷனாக பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய கைகளை எடுத்து உங்கள் தலைமையில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம இப்போ சொல்ல போகிற அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் வேலியடைக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது. என் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். என் சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்து பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஆமென். Thank you. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சங்கீத தியானம் சங்கீதம் 23 கடைசி வசனம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷியோர்லி குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஐ டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் லார்ட் ஃபார் எவர். இந்த ஷியோர்லி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஷியோர்லி, மேபி கிடையாது, பெராப்ஸ் கிடையாது, ஒரு வேளை அப்படி கிடையாது. ஷியோர்லி, கன்ஃபார்மாக குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ. ஸோ இது மேபி நிச்சயமாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லுது வேதம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொடரும் அப்படின்னு சொல்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறதுல மூல மொழிபெயர்ப்பு எபிரேயரில் சொல்கிறேன். எபிரேய மொழிபெயர்ப்பில் சொல்லுது ரெடாஃப், RADAPH, ரெடாஃப் அப்படின்னா இட் இஸ் ஹண்ட் டவுன். உன்னை வேட்டையாடுமா, எப்படி ஆடுமா, அது வந்து நம்மளால வேட்டையாடுமா. அதில் வேதம் சொல்கிறது எப்படி வேட்டையாடும். இதில் ஒரு புதிய உடன்படிக்கை சத்தியத்தை இந்த சங்கீதம் 23 நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள்னா பிசாசனை உங்களுக்குன்னு நமக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுறான், டிவைசிங் பண்ணுறான், கரெக்டாக டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு.
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில். அது ஒன்று எரிய மாட்டானா, கண்டினியூஸ்ல என்ன பண்ணுவான், டக்கு டக்கு டக்குன்னு ஹி டாட் தட் அப்படின்னு சொல்றான். கண்டினியூஸா அவன் எரிஞ்சிட்டே இருப்பானா. அப்போ அதுக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில் அப்படின்னு சொல்லி புதிய உடன்படிக்கையில பார்க்குறோம். ஆனால் இந்த 23:6 சொல்லுது, இங்கேயும் ஒரு விஷயம் நமக்கு டிசைன் பண்ணப்படுது. என்ன டிசைன் பண்ணப்படுது அப்படின்னா, இங்கே வந்து கண்டினியூஸாக அவங்க மேலே எரியப்படுது. எப்படின்னா, ஒரு வாட்டர் பலூன் எடுத்து எங்கள் பாப்பாவும் நானும் விளாடுவோம். வீக்கெண்ட் அப்போ தூக்கி மூஞ்சில் எறிகிறது, அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய மாற்றி எரிஞ்சு விளையாடுறது. அப்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி டார்கெட் பண்ணி எரியிற மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களா ஹி இஸ் த்ரோயிங் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாதான். அதுலேருந்து எஸ்கேப் ஏன்னா என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக எப்படி ஒரு ஹோலி செலிப்ரேஷன் அப்போ கலர் பவுடரை த்ரோ பண்ணுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து நமக்காக ஆயத்தம் பண்ண வைத்த அந்த குட்னஸ்லேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அம்மாட்ட போய் அழுதாலும் சரி, அப்பாட்ட போய் அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது நன்மையும் கிருபையும் கண்டினியூஸாக என்கவுண்டர் பண்ணி ஹண்ட் பண்ணுமா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பர்சியூ அண்ட் இட்ஸ் ஓவர்டேக் யூ. அது என்னன்னா, நம்மளை வந்து விரட்டுமா, இட் ஓவர்டேக் பண்ணுமா. ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபாலோ யூ அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். நான் தொடரும் அப்படிங்கிறத விட ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வோடாஃபோன் ஹட்ச் டாக்னு சொல்லுவாங்க, பக் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருமா நம்மளை. அது வந்து சிக்னல் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக சிக்னல் கிடைக்கும்ன்றதுடைய ஒரு ஆடு. இந்த மாதிரி கிடையாது. இது எப்படி தெரியுமா வந்து பின்தொடருமா, விக்ரமாதித்தியன் வேதாளம் கதையில படிச்சிருப்போம் பாருங்களேன். அந்த வேதாளம் மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்ல அந்த விக்ரமாதித்தியனோட ஷோல்டர்ல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி இந்த நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க தோல்ல வந்து உங்க தலையில வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓட முடியாது, ஒளிய முடியாது, நம்ம மேல என்ன பண்ணும் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்குமா. பிகாஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் நமக்குள்ளே இருக்குது. ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஸோ இது சிட்ஸ் ஆன் அவர் ஹெட், நம்ம தலை மேலே வந்து உட்காருமா. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் உங்களை அறையும், இந்த ஆசீர்வாதம் உங்களை கில்லும், இந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிக் கூட பண்ணும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவனில் நாளெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம், நாளெல்லாம்னா நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு சண்டேனாலே ஒரு மார்னிங் ஹெக்டிக் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அப்படி கிடையாது. மண்டே தொடரும், டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அகைன் அண்ட் அகைன், காலை மாலை மதியம், காலை மதியம் மாலை, தொடர்ந்து கொண்டே இருக்குமா. அது நாளெல்லாம் தொடருமா, நிமிஷங்கள் எல்லாம் தொடருமா, நேரங்களில் எல்லாம் என்ன பண்ணும், நன்மையும் கிருபையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இப்போ வந்து சொல்கிறாங்க, யோவான் 10:4 சொல்கிறாங்க, ஆடுகளை மெய்ப்பனை பற்றி சொல்ல இயேசு கிறிஸ்து தன்னை வந்து ஒரு மெய்ப்பனாக இங்கே சொல்கிறாரு. நானே நல்ல மெய்ப்பனான ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்குறான் என்ற வசனத்தில் அந்த யோவான் 10:4 சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின்னதாய் செல்கிறது. இப்போ உங்க வீட்டில் எலி இருக்கலாம், கற்பமூச்சி இருக்கலாம். உங்க வீட்டில் டீ சாப்பிட வரப்போ உங்க எலி ஓடிச்சுன்னா, இவர் எலியின் மெய்ப்பர் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அது நீங்க வளர்க்கல. பட் ஆடுகள் இருக்கிற இடத்துல பாருங்களேன், சுற்றி வந்து மெய்ப்பன். ஆடுகள் எங்கே இருக்கையோ ஒரு காரில் எடுத்து போட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிடலாம் காரில் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ரோட்டில் போகிறப்போ. ஏன் அப்படின்னா, ஆடுகள் எங்கேயோ பக்கத்திலேயே தான் எங்கே இருப்போம், யாருமே மெய்ப்பன். அப்போ நாம் ஆடுகளாக இருக்கிறபடினாலே மெய்ப்பன் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அவுட் ஆஃப் கவரேஜில் போக வாய்ப்பே கிடையாது, பார்த்துக்கிட்டே இருப்பா. மெய்ப்பன் கண்டினியூஸ் மானிட்டரிங் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். ஒரே ஒரு விஷயம், அவர் சத்தத்தை கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரே கேள்வி. இதில் சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த நன்மையும் கிருபையும். இந்த நன்மை கிருபை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹெபிரேயர் மொழிபெயர்ப்பில் ஹெசட் அப்படின்றாங்க. ஹெசட், த லவ்விங் கைண்ட்னஸ் ஹெசட். அப்போது இதில் வந்து நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த எப்படி தொடரும் அப்படின்னா, மாட்டு வண்டியில் மாடை முன்னாடி கட்டணும், வண்டியை பின்னாடி கட்டணும். குதிரை வண்டியில் குதிரையை முன்னாடி கட்டணும், வண்டியை பின்னாடி கட்டணும். மாற்றி செஞ்சால் என்ன பண்ணது அப்படின்னா வண்டி ஓடாது. அது மாதிரி என்ன அப்படின்னா, வார்த்தையை முன்னாடி வைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகும் பொழுது நம் ஆவிக்குரிய தகப்பனுக்கு முதல் அடையை பித்து அந்த ஜெபத்தில் வைக்கிறோமா. முதலாவதாக நம்ம தகப்பனுக்கு ஜெபம் பண்ணுறோமா, நம்ம சர்ச்சுக்கு டெய்லி அட்டென்ட் பண்ணுறோமா. ஏன்னா ஜீவனில் நாள் நன்மையும் கிருபையும் தொடரணும்னா அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொடர்றதுக்கு நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்போ கர்த்தருடைய வீடு என்னது, அவருடைய
அவருடைய ஆலயம். அந்த ஆலயம் என்னது? இதுவும் அவர் ஆலயம், இதுவும் அவருடைய ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோமா? நேத்து பயங்கரமான ஜலதோஷம் ப்ரே பண்ணிட்டு இருக்க ஒரு சகோதரோட நானும் வரும் சார், எனக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், 7 days ஆகும் பிரதர் அப்படின்னா 7 days அப்படிங்கிறது உலகத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ண போறோம், டெலிவரன்ஸ் கொடுக்க போறாரு. கம்யூனியன் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னது மருந்து. இன்னைக்கு எடுக்க போறேன், 7 seconds டெலிவரி ஆயிரும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ப்ரேயர் பண்றோம். இணைஞ்சு டெலிவரன்ஸ் கண்டினியூஸா காஃபிங். அப்போ 7 days ஆகும். ஏன்னா அந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா 7 days ஆகும், அது உலகத்துக்கு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நம்ம புசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, அந்த கம்யூனியன் என்ன பண்ணுது, அந்த அப்ப ரசம் நமக்குள்ள என்ன பண்ணுது, நமக்காய் பிக்கப்பட்ட அவருடைய சரீரமும் நமக்காய் சிந்தப்பட்ட அவர் ரத்தமும் நமக்காய் வேலை செய்கிறது. வார்த்தையை முன்னாடி வைக்கிறப்போ நன்மையும் கிருபையும் நம்மள தொடர்ந்துட்டு எத்தனை விஷயங்களை பிசாசான வெப்பன்ஸை செஞ்சாலும் அந்த வெப்பன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எத்தனை டிவைசிங் பண்ணாலும் அது வாய்க்காதே போகிறதா இருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு வசனம் நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. ஸோ அப்போ உங்க வார்த்தை, உங்க சொல் வாழ்க்கையை வெல்லவும் செய்யும், இன்னொருத்தவங்களை கொல்லவும் செய்யும். ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இட் வில் பி கன்ஸ்ட்ரக்ட் த யுவர் வேர்ல்ட் ஆர் இட் மே பி கேட்டஸ்ட்ரோஃபிக் எஃபெக்டை கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்குது. ஸோ அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க, அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். யார் அப்படின்னா அது நீங்கள் தான். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். பெரிய தீர்க்கதரிசி, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி நீங்களும் நானும் தான். என் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தீர்க்கதரிசி நான் தான். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறப்போ, நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், நீதிமொழிகள் 6:2 சொல்லுது. ஸோ அப்போ அந்த வாயின் வார்த்தைகளை பேச பேச அந்த தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த வெளிச்சமாய் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறப்போ, தேவனுடைய வார்த்தையோட நம்மளுடைய வார்த்தை லைன் அப் ஆகிருக்கிறப்போ, பிளெண்ட் ஆகிருக்கிறப்போ, மெர்ஜ் ஆகிருக்கிறப்போ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் சொல்ல போகிறோம் அந்த வார்த்தையை, உங்கள் வாழ்க்கையை பற்றின தீர்க்க தரிசனத்தை நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். விசுவாச அறிக்கை உணர்ந்து சொல்லுங்க. நம்ம வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படி இப்போ நம்ம சொல்ல உணர்ந்து சொல்ல போகிறோம். ஸோ சொல்லலாமா? ஸோ நீங்கள் கைகளை உயர்த்திக்கோங்க. விசுவாச அறிக்கை. நான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் வாசல். அவர் வழியில் நான் உட்பிரவேசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறேன். நான் அவரின் ஆடு. அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னை அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு பின்பாக செல்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை, சாவாமையை, அழியாமையை, என்றும் இளமையை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவர் கையிலிருந்து என்னை பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.